ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம நார்மல் நீடில் வச்சு ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பொருள் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேங்க வீடியோவில். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க ஆரி ஒர்க்கில், அப்படி இல்லைன்னா நான் டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லை நான் யூஸ் பண்ணியிருக்க திங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹேங்கிங் பீட்ஸ் வந்து ஓவல் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நார்மல் நீடில் நம்பர் சைஸ் 10 வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து இந்த கலருக்கு வந்து மேட்சிங்காக வேணும் அப்படின்றதுனால எனக்கு நார்மலாக அந்த சரத்தில் தொங்க விட்டுருப்பாங்க இல்லைங்களா, அந்த பீட்ஸில் வந்து இந்த கலர் எனக்கு கிடைக்கல. அதனால் நான் பேக்கெட்டில் இருந்த பீட் வந்து வாங்கிக்கிட்டேன். ஒரு ஊரை பொறுத்தும் ஒரு ஏரியாவை பொறுத்தும் இதோட பீட்ஸோட ரேட் வந்து வேரி ஆகுதுங்க. நான் வந்து போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நான் வந்து சேலம் அப்படின்றதுனால நான் சேலமில் தாங்க மெட்டீரியல்ஸ் வாங்குவேன். கடை பேரும் கேட்டிருந்தீங்க. நான் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேயும் வாங்குவேங்க, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேயும் வாங்குவேன். நியூ பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி எம்போரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரி ஒர்க் ஷாப் இருக்குது. அதுக்கடுத்தது பாலாஜின்னு ஒரு ஆரி ஒர்க் ஷாப் இருக்குது. இது ரெண்டுலேயுமே வந்து நான் வாங்குவேங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேயும் வாங்கலாம் நீங்கள். எல்லா இடத்துலையும் சேம் ஒரே மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஹேங்கிங் வர பீட்ஸ் வந்து நம்ம ஆரி நீடில்லையும் ஸ்டிச் பண்ணலாம், நார்மல் நீடில்லையும் ஸ்டிச் பண்ணலாம். அது வந்து கஸ்டமருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து என்னோடய இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி தான் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால கலர் எனக்கு அதில் கிடைக்கல, இந்த மாதிரி சிங்கிளாக சரத்தில் கிடைக்கலன்னு நான் பேக்கெட்டில் இருக்கிற பீடு வாங்கியிருந்தேங்க. பேக்கெட்டில் இருக்கிற பீடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலமில் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா, ஒரு பேக்கெட் 100 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவே நீங்கள் அந்த சரத்தில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சரம் வந்து உங்களுக்கு 40 to 50 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து வருங்க. நான் வந்து 100 ருபீஸ் பேக்கெட்டில் இருக்கிறத வாங்கி அதில் இருக்கிற கம்பியெல்லாம் எடுத்தேங்க. அதனால நான் பேக்கெட்டில் இருந்த பீட்ஸை வாங்கிட்டு அதிலேருந்து கம்பியை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேங்க. கஸ்டமர் வந்து ஆல்ரெடி ஒரு டிசைன் நம்ம போட்டிருந்தோம் பேஜில், அதை பார்த்துட்டு அதே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நார்மல் நீடிலோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 10 வந்து எடுத்துருக்கேங்க. இந்த பீட்ஸ் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் ஓவல் ஷேப்பில் இருக்கிறது. அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் பீட்ஸ் 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் அப்படி கூட வாங்கிக்கலாம். ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கிக்கலாம். பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவை பொறுத்து நான் வந்து இந்த பீட்ஸ் நார்மலாக நீங்கள் தொங்குறது அந்த சரத்தில் வாங்கினீங்க அப்படின்னா 40லேருந்து 50 ரூபா வரைக்கும் வருங்க. பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா 100 ருபீஸ் வரைக்கும் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு எது மேட்சிங்காக இருக்கோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, த்ரெட்டை வந்து சிங்கிளாக போடாமல் டபுளாக போட்டு எடுத்துக்கோங்க. டபுளாக போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4ஆக கிடைக்கும். எதுக்காக வந்து நம்ம 4ஆக போடுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த ப்ளவுஸை. அதுக்கப்புறம் நம்ம இதில் ஹேங்கிங் வைக்கிறதுனால த்ரெட்டு வந்து நல்லா மொத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஹேங்கிங்ஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறம் லூஸ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல நீட்டான பர்ஃபெக்ஷன் கிடைக்குங்க. ஒட்டி ஹேங்கிங்ஸை வந்து வைக்காமல் அந்த பீட்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, அந்த பீட்ஸோட ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி கேப் விட்டு வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆவரேஜாக சொல்ல போகணும் அப்படின்னா ஒரு XXL சைஸ் இருக்கிற ப்ளவுஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு 45 to 46 பீட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதாவது ஒரு கைக்கு 13 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். 12லேருந்து 13 அந்த மாதிரி தேவைப்படும். கரெக்டாக நீங்கள் வந்து மேலே சுகர் பீட்ஸ் வச்சுருக்கிறதுனால நீங்கள் இப்போ தான் பிகினராக இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுங்கள். அது என்ன நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். சுகர் பீட்ஸோட சைஸ் வந்து குட்டியாக இருக்கிறதுனால அடுத்த பீட் நம்ம தைக்கும் போதும் நீங்கள் அந்த சுகர் பீடுக்கு ஒட்டியே வைப்பீங்க. ஆனால் கீழே வந்து பீட்ஸோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்றோட ஒன்று இடிக்க செய்யுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டேப் வச்சுட்டு எப்பவுமே ஒரு டிசைனை வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக போடுறோம் அப்படின்னா லைட்டாக ஒரு மார்க் கூட பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு டேப் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அப்படி இல்லைனா ஒரு 1/4 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பழகிடுங்க. இவ்வளோ தூரம் தான் கேப் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பழகிடும். இதுவே ஆரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து ஹேங்கிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே எப்படியும் வந்து பீட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, அந்த பீட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம்.
இது வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 1/4 1/2 இன்ச் வந்து கேப் வச்சுக்கோங்க. டேப் எடுத்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்குக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடாக வந்து நான் கோர்க்கிற மாதிரி கோருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரூபா சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக 350 ருபீஸ்க்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணலாங்க. உங்கள் ஏரியாவை பொறுத்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க் தாங்க. இல்லை என் ப்ளவுஸை நானே டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு இந்த மாதிரி ஹேங்கிங் மட்டும் நீங்களே ஃபிட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பீட்ஸ் வந்து ஒரு சரம் வேணுங்க. அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் வந்து ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஒரு 20-30 நிறையா ப்ளவுஸ் வந்து பண்ணிட்டே இருக்கலாங்க. ஏகப்பட்ட ப்ளவுஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சமாக தான் குவான்டிட்டி வேணும்னா 10 கிராம் 20 கிராம் பேக்கெட்லேயும் இருக்குங்க. அது 15 ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச்லேயும் இருக்குது. நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 120 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வருங்க. சப்போஸ் நீங்கள் அந்த காஸ்ட்லியான பீட்ஸ் வாங்கினீங்கனாலும். நார்மல் பீட்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு சரம் 50 ரூபா ப்ளஸ் வந்து இது ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலும் 65 ருபீஸ். த்ரெட் ஒரு 5 ருபீஸ் அப்படின்னா 70 ருபீஸுங்க. நீடில் வந்து ஒரு 5 ருபீஸ் அப்படின்னாலும் 75 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. த்ரெட்லேருந்து கொஞ்சோண்டு தான் எடுப்பீங்க. நீடில் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவீங்க. சுகர் பீடும் ஏகப்பட்ட ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. அதனால் கலர் பீட்ஸை மட்டும் எந்த சாரீ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இதோட அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு இதுவே ஆல்ரெடி ஒரு டிசைனர் சாரீ தான். இந்த டிசைனர் சாரீக்கு அவங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக பேட்டர்ன் ஒர்க்கோ இல்லை ஆரி ஒர்க்கோ எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல. அதில் இருந்த ஸ்டோன்ஸை அப்படியே விட்டுருந்தாங்க. நார்மலாக 3/4 வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஹேண்ட் வந்து எல்போ வரைக்கும் வச்சு மட்டும் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேங்கிங் வச்சதுக்கப்புறம் ரொம்ப ப்ரிட்டியாக மாறிடுச்சுங்க. ப்ளவுஸோட லுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட வீடியோவோட எண்டில் வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் இதே மாதிரி சேம் பேட்டர்னில் வேறு ஒரு க்ரீன் கலர் வச்சு வேறு ஒருத்தங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த ப்ளவுஸை பார்த்துட்டு நீங்கள் எங்கே பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பவி டிசைனர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேன். அப்படி இல்லை என் ப்ளவுஸை நானே டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்களே ப்ளவுஸை டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு லெஸ் தேன் ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கு இப்போ தான் பிகினர்ஸாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் லெஸ் தேன் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளேயே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாங்க. எண்ணாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. எண்ணாட் வந்து இந்த மாதிரி கிளாத்துக்குள்ளே நீடில் விட்டுட்டு நான் இழுக்கிற மாதிரி இழுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் நான் வந்து எப்போவுமே இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் அப்படின்றதுனால 1-2 டைம் எண்ணாட் போட்டுக்கோங்க. போட்டு முடித்த வாட்டி மறுபடியும் ஒரு நாட் போட்டுட்டு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு விசிபிளாக நாட் போடுறோமோ அந்த இடத்துலலாம் லைட்டாக ஒரு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு இன்னும் சேஃப்டியாக இருக்குங்க. அந்த முடிச்செல்லாம் பிரியாமல் இருக்கும். ப்ளவுஸோட ஃபைனல் லுக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட சாரீ ப்ளவுஸ் ரெண்டுமே சேம் கலர் அப்படின்றதுனால நம்ம இதே கலர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து உங்களுக்கு இன்னொரு ப்ளவுஸையும் இதில் அட்டாச் பண்ணுறேன் லாஸ்ட்டில், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து அப்படியே சாரியோட கலரும் ப்ளவுஸோட கலரும் ஆப்போசிட்டாக இருந்தது. அது இன்னுமே சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள். தேங்க்யூ.